நாம் முதலில் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் சிவன் கோயிலுங்க. இந்த கச்சபேஸ்வரர் சிவன் கோயில் சுமார் 1600 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. நாம் இரண்டாவதாக பார்க்க இருக்கும் கோவில் திருமேற்றலீஸ்வரர் கோவில். என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம திருஞான சம்பந்தர் வந்துட்டு பாடல். நாம் மூன்றாவதாக பார்த்து கொண்டிருக்கும் கோவில் காயரோகநேஸ்வரர். சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். வந்துட்டு தட்சிணாமூர்த்தி வந்துட்டு நீராடி சாமி கிட்ட வரம் பெற்று தேவர்களுக்கு எல்லாம் குருவாக ஆனதும் வந்துட்டு இந்த நாம் நான்காவதாக பார்த்து கொண்டிருக்கும் கோவில் ஓனகாந்தீஸ்வரர். இந்த கோவிலும் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும். வணக்கம் மக்களே, நாம் இந்த ஒரே காணொலியில் காஞ்சிபுரத்தில் உள்ள 4 தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் தாங்க பார்க்க போறோம். நாம் பார்க்க இருக்கும் 4 சிவன் கோயில்களும் சுமார் 1000 வருடம் பழமையானவாகும். நாம் முதலில் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் சிவன் கோயிலுங்க. இந்த கச்சபேஸ்வரர் சிவன் கோயில் சுமார் 1600 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இந்த கச்சபேஸ்வரர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னையிலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 114 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கச்சபேஸ்வரர் கோவிலை பாருங்களேன், திருப்பணி தான் நடைபெற்று அற்புதமாக உள்ளதுங்க. இந்த கோவிலுக்கு அற்புதமாக திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலை இப்போது பார்த்தால் புதியதாக கட்டப்பட்ட கோவில் போல்தான் தெரிகிறது. அந்த அளவிற்கு அற்புதமாக திருப்பணி செய்திருக்கிறார்கள். இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது மூலவர் இருக்கும் சன்னதிங்க. அதுக்கு வெளிப்புறத்தில் பாருங்களா, மண்டபம்லாம் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கச்சபேஸ்வரர் கோவில் சுமார் 1600 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. நாம் இரண்டாவதாக பார்க்க இருக்கும் கோவில் திருமேற்றலீஸ்வரர் கோவில். இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த திருமேற்றலீஸ்வரர் சிவன் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார் பாலத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னையிலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 118 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் உள்ள மூலவரை மேற்றலீஸ்வரர் மேற்றலை நாயகி என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாலத்தில் இருக்கும் இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இந்த கோவிலுக்கு கூட பாருங்களேன், திருப்பணிலாம் அற்புதமாக செய்திருக்காங்க. இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவில் காலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவில் வருடத்தில் 3 திருவிழாக்கள் நடைபெறும். அதில் முக்கியமாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் திருஞான சம்பந்தர் குருபூஜை, பங்குனி உத்திர திருவிழாக்கள் ஆகியவை கொண்டாடப்படுகின்றன. இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவில் இப்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவிலின் தல வரலாறை பற்றி எனது நண்பர் அருண்குமார் கூறுவார். பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கோயில் சிவாலயம் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சாமி பேர் வந்துட்டு திருமேற்றலீஸ்வரர்னு சொல்லிட்டு சாமியுடைய பேர். இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம திருஞான சம்பந்தர் வந்துட்டு பாடல் பெற்ற தலம். இந்த தலத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பெருமாள் வந்துட்டு சுவாமி சிவலிங்க திருமேனியாக வந்துட்டு ஆகணும்னு வந்துட்டு சாமியை வழிபட்டு சிவலிங்க திருமேனியாக ஆவாருன்றது இங்கே வரலாறு. சாமி திருமேற்றீஸ்வரர்னு சொல்லிட்டு சிவலிங்கமாக இருக்கிறவர் வந்துட்டு பெருமாள். சாமி வந்துட்டு கிழக்க பார்த்துருப்பார். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. நன்றி, சிவாயனம். நாம் மூன்றாவதாக பார்த்து கொண்டிருக்கும் கோவில் காயரோகநேஸ்வரர். சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இந்த காயரோகநேஸ்வரர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த காயரோகநேஸ்வரர் கோவில் சென்னையிலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 113 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். இந்த கோவில் பல்லவ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் உள்ள மூலவரை காயரோகநேஸ்வரர் என்றும் தாயாரை கமலாம்பிகை என்றும் அழைப்பார்கள். பல்லவர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் பாடல் பெற்ற தலமாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த காயரோகநேஸ்வரர் கோவிலின் தல வரலாறை பற்றி எனது நண்பர் அருண்குமார் கூறுவார். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம காஞ்சிபுரத்திலேயே தான் இருக்கு. சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
திரு வேகம்பம் கச்சபேசம் காரியாகணம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லப்படுது. சாமி பேர் வந்துட்டு காரியாகணேஸ்வரர். இந்த கோவில் வந்துட்டு இந்த மூணும் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று இவங்க 3 பேரையும் குறிக்குது. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணி சாமியினுடைய அருள் பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கோவில் இன்னொரு சிறப்பு, இன்னும் 2 சிறப்புகள் இருக்குது. இன்னும் 2 சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு நம்ம திருமால் இருக்கார் இல்லைங்களா, திருமாலும் பிரம்மனும் அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்துட்டு சுவாமி வந்துட்டு அவங்களுடைய தோலை எடுத்து அது மேலே நடனமாடி அவங்கள வந்துட்டு ஒடுக்கினாரு அப்படின்றது வந்துட்டு இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு இங்கே வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு வில்வத்தால் பூஜித்து திருமாலை வந்துட்டு கணவனாக பெற்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த கோவிலுடைய காரியாகணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியுடைய பேர். இந்த கோவிலினுடைய தீர்த்தத்தை எடுத்து வந்துட்டு தட்சிணாமூர்த்தி வந்துட்டு நீராடி சாமி கிட்ட வரம் பெற்று தேவர்களுக்கு எல்லாம் குருவாக ஆனதும் வந்துட்டு இந்த கோவிலில் தான். இந்த 5 சிறப்புமே இந்த கோவிலில் தான் சொல்லப்படுது. இது வந்து திருமுறையிலும் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. சிவாய நம. நன்றி. நாம் 4வதாக பார்த்து கொண்டிருக்கும் கோவில் ஓணகாந்தீஸ்வரர். இந்த கோவிலும் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும். இந்த ஓணகாந்தீஸ்வரர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டை என்ற ஊரில் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் சிவபெருமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். இந்த ஓணகாந்தீஸ்வரர் கோவில் சென்னையிலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 121 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உள்ள மூலவரை ஓணகாந்தீஸ்வரர் என்றும் தாயாரை காமாட்சி என்றும் அழைப்பார்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் 3 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. மேலும் இந்த கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓணகாந்தீஸ்வரர் கோவிலின் தல வரலாறை பற்றி எனது நண்பர் அருண்குமார் கூறுவார். இதுவும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆல்மோஸ்ட் எல்லாமே காஞ்சிபுரம் தான் வரும். இந்த கோயில் பேர் வந்துட்டு ஓணகாந்தன் தலின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, 2 அசுரர்கள் வந்து ஓணகாந்தன் அப்படின்னு சொல்லி 2 அசுரர்கள் வந்து பூஜித்த தலம். 2 பேரும் பூஜித்து முக்தி அடைந்த தலம். இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு சுந்தரர் பெருமான், 4வர் ஒருத்தர் தான் சுந்தரர். அவர் பார்த்தீங்கன்னா தேவாரத்தை பாடும்போது இங்கே வந்துட்டு தங்கத்தில் வந்துட்டு சாமி வந்து புளியம்பழத்தை விழ வைப்பார். அது வந்துட்டு இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பாக சொல்லப்படுது. அவசியம் கண்டிப்பாக இந்த மாதிரி பழமையான தலங்கள்லாம் வந்து அனைவரும் பாருங்கள். நன்றி.